எல்லோருக்கும் வணக்கம். ஒரு அருமையான ஃபென்டாஸ்டிக் வீக்காக தான் இந்த வாரம் தொடங்கியிருக்கு. எத்தனையோ பயத்துக்கு நடுவில் இந்த வாரத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுதே இப்போ 148 பாயிண்ட் மார்க்கெட்டில் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. இருந்தாலும் ட்ரேடர்களுடைய கைகள் கட்டப்பட்டு விட்டன. இப்போ அவங்களுக்கு எந்த விதமான விஷயம் இல்லை மார்க்கெட்டில். ஏன் அப்படின்னா கடந்த 20 நாட்களாகவே மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. நீ ஏதாவது ஒரு சைடு வா, ஒன்றா கீழே வா இல்லைன்னா மேலவா, அது வரைக்கும் எங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு ட்ரேடர்கள்லாம் கம்முனுக்கு வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த முதலீட்டாளர்கள் தான், அதுலேயும் குறிப்பாக ஷார்ட் டேர்ம் முதலீட்டாளர்கள் தான் எங்களுக்கு மேலே வரணும், மேலே வந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்குமா? ஏன்னா 25,000 என்பதை மையமாக வச்சுக்கிட்டு மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னா அது எஸ்ஐபி முறையில் சமீபத்தில் முதலீடு பண்ணவங்க தான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இந்த உச்சி வரைக்கும் வந்து சேரணும் அப்படின்ற அவசியம் இல்லை. தொடர்ந்து எஸ்ஐபி போட்டவங்க இப்போ ஆல்ரெடியே மோஸ்ட்லி லாபத்தில் தான் இருப்பாங்க. ஸோ மிக வேகமாக லாபத்துக்கு ஓடி வர்றவங்க யார் அப்படின்னா இந்த எஸ்ஐபி முறையில் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான். இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு தகவல் ஜூலை 9 வருது. சரியா இன்னும் 45 நாள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 45 நாளும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருப்பானா அப்படின்றது தெரியல. ஏன்னா ஜூலை 9 தான் ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப் பற்றிய அதாவது இப்போ சமீபத்தில் ஆவதும் ட்ரம்பாலே அழிவதும் ட்ரம்பாலே அப்படின்ற மாதிரி மார்க்கெட் இறங்கினதுக்கும் ட்ரம்ப் அவர்கள் தான் சமீபத்தில் டேரிஃப்ஸ் ரிலேட்டடான காரணங்கள். மறுபடியும் மார்க்கெட் கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்ததும் ட்ரம்ப் அவர்கள்னால தான். ஸோ அப்போ இந்த ட்ரம்ப் அவர்களுடைய ஜூலை 9 அப்படின்றது இங்கே இருக்குது. இந்த தேதி வரைக்கும் மார்க்கெட் இப்படியே இருக்குமா அல்லது மறுபடி கீழே போயிட்டு மேலே வருமா அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய கேள்வியாக இருக்குது. ஆனால் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா அந்த ஜூலை 9 ஒரு முறை மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே விழுந்துருட்டோம், பிரச்சனை இருக்காதுல்ல, நிறைய பேர் லாக் ஆக மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. எது நடக்குதோ இல்லையோ அப்படின்றது தெரியல. பட் இன்னைக்கு தேதி பொறுத்த வரைக்கும் யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் தான் ஹீரோ. ஏன்னா அவங்களுடைய போர்ட் மீட்டிங் இன்னைக்கு நடக்குது. அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு அப்ரூவ் பண்ணும் பொழுதே அவங்க எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்கலாம் இந்த குவார்ட்டர்ல அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. அது பெரும்பாலும் எல்லாரும் ₹3 எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த முழு வருடத்துக்கு ₹12 கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றதும் இன்னைக்கு பெரும்பாலும் தெரிஞ்சிடும். அப்படி இருக்கக்கூடிய இந்த முக்கியமான நேரத்தில் இந்த பங்கினுடைய வேலை என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது வந்து தொடுறான். இதுக்கு முன்னாடி ₹125 ரேஞ்சில் 2 days மூவிங் ஆவரேஜை தொட்டதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடுமை நடந்துருச்சு. அங்கிருந்து அவனை அப்படியே கீழே இறக்கி விட்டுட்டாங்க. இப்போ எத்தனையோ மாதங்கள் கழித்து எத்தனையோ வருடங்கள் கழித்து இப்போதான் மறுபடியும் வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது வந்து தொடர்க்கு வர்றான். அப்போ இவன் எந்த சூழ்நிலையில் பார்த்தாலும் ஹீரோவாக தான் தெரிகிறான். இந்த 84 மறுபடி ₹140 வந்தாலும் ஹீரோ தான், அல்லது மறுபடி ₹84 ₹72 இன்னொரு முறை கீழே போயிட்டு மறுபடி ₹84 வந்தாலும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு ஹீரோவுக்குண்டான அடையாளமாக இன்னைக்கு அவனுடைய மீட்டிங் நடக்குது. மீட்டிங் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் ஹீரோவா ஜீரோவா அப்படின்றது தெரிய வரும். நண்பர்கள், இந்த சமயத்தில் மிகவும் இன்னொரு பாப்புலரான கம்பெனி அவனை பிடிச்சிப்பாவை இன்னைக்கு ஒரு 6% இறக்கி விட்டுருக்காங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அவனுடைய ரிசல்ட் வெளியே வந்தது தான். அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பல்வேறு கம்பெனிகள் ரேட்டிங் ஏஜென்சிஸ் எல்லாம் இந்த கம்பெனியினுடைய லாப நஷ்ட கணக்குகளை பற்றி பேசிட்டு அவங்களுடைய ரேட்டிங்ஸ் பற்றி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பங்கு கீழே வந்துடுச்சு. இந்த பங்கு இருக்கக்கூடிய தொழில் என்பது ஒரு காம்படிட்டிவான டயர் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னாலும் இவன் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்றது அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியல் போன்ற ரொம்பவும் ஸ்பெஷலான இடத்துல இருக்கான். பட் இருந்தாலும் இவனுக்கு உண்டான சில காம்படிஷன் மற்றும் பல்வேறு காரணங்கள்னால இப்போதைக்கு இந்த கம்பெனி பற்றி பல புரோக்கரேஜ் ஹவுசஸ் பேசியதுனால அதனுடைய இம்பேக்டாக இன்னைக்கு பாவம் 7% என்பது இறங்கியுள்ளது. ஸோ இதுதான் இந்த முக்கியமான பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது 7% இறங்கினதுக்கு உண்டான காரணம். நண்பர்களே, இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்டுகளை மிக முக்கியமானது வந்து உரம் சம்பந்தப்பட்டதான். ஏன்னா மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்குது இந்தியா பூரா. இந்த சமயத்தில் ரொம்பவுமே வித்தியாசமானது. ஒரு உரம் சம்பந்தப்பட்ட கம்பெனி கீழிருந்து மேல் நோக்கி ஏறுற மாதிரி இருக்கான், இன்னொரு உரம் சம்பந்தப்பட்ட கம்பெனி மேலிருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கான். இவனு 2 பேரும் எப்படி போய் சந்திச்சுக்க போறான்னு தெரியல. அதாவது ஃபேக்ட் அப்படின்ற கம்பெனி கீழிருந்து மேல் நோக்கி வந்துகிட்டு இருக்கான்.
அதே சமயம் இந்த சம்பல் ஃபெர்டிலைசர் அப்படின்ற கம்பெனி எல்லா ஃபெர்டிலைசர் கம்பெனிகளை விடவும் மிக வேகமாக மேலே ஓடிட்டு கீழே இறங்கிட்டு இருக்கான். அப்போ இப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இருக்கிறவங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாதத்தில் இதே மாதிரி ஒரு முறை கீழே வந்து விழுந்து அங்கிருந்து மேல் நோக்கி ஏறின. அப்போ இந்த முறை கரெக்டாக ஒரு சென்டர் பாயிண்டில் வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நீ எப்படி இருப்ப, கீழே 450 ரூபா போவியா இல்லை மேலே 750 ரூபா போவியா அப்படின்ற மாதிரி இந்த ஃபேக்ட் அப்படின்ற ஒரு ரிசல்ட் வரக்கூடிய இந்த நாளில் அதை பற்றி யோசிச்சு பார்த்துருக்காங்க. மற்றபடி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்பவுமே வயலண்டான கம்பெனியை இவனுங்கெல்லாம் மேலே போகிறதுக்கு பொதுவாக கீழே விழுந்துட்டானு. ராம்கி இன்ஃப்ரா, சர்தா போன்ற கம்பெனிகள் ரொம்ப ஸ்டாண்டர்டான கம்பெனி. ஜேகே சிமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் இன்னைக்கு ஒரு 5% ஏறி இருக்கானு. மூஞ்சி யாரு முகம் யாருன்னே தெரியாத சில பல்வேறு கம்பெனிகள்லாம் வந்து ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் 20% ஏறி இருக்கான். பட் அது போன்ற கம்பெனிகளை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக வர்றாங்க. அதுலேயும் இந்த ஆரோ ஃபார்மா போன்ற கம்பெனிகள், பிரெயின் பீஸ், ப்ளூ டாட், ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரொம்பவுமே வயலண்டான ஆளுங்க தான். இவனுங்கெல்லாம் நாளைக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த ஆந்திர பிரதேசில் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் ஜூபிட்டர் அப்படின்ற ஒரு நிறுவனம் 2700 கோடிக்கு சோலார் மேனுஃபேக்சரிங் யூனிட் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் தகவல் வந்துட்டு இருக்கு. இந்த சமயத்தில் வந்து சோலார் பேனல் தயாரிக்கிறதுல சோலார் ரிலேட்டடான செக்டரில் சில முன்னணி கம்பெனிகள் இருக்குது. அவங்களுக்கே எங்களை என்ன செய்ய போகிறாங்கன்னே தெரியலையே, நாங்கள்லாம் சென்டர் பாயிண்டில் இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு இந்த வாரி ரெனியூவபிள் எனர்ஜி, இந்த வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜி அப்படின்ற பங்கெல்லாம் நாங்கள் சென்டர் பாயிண்டில் இருக்கோம். எங்களை என்ன பண்ண போகிறானுன்னே தெரியாமல் ஒரு மீன் மண்டை பேட்டர்னுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் இந்த ப்ரீமியர் எனர்ஜிஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம், அவனுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுவாங்க எங்களை அப்படின்னே தெரியாமல் இருக்கும். இதில் அமெரிக்காவில் வேற இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த கிளீன் எனர்ஜி மூலியமாக வரக்கூடிய சில எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டார். ஸோ அதனால் டேக்ஸ் பில் அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய பல சோலார் கம்பெனிகள் கீழே விழுந்தப்ப பாவம் இந்த வாரி ரெனியூவபிள் டெக்னாலஜி, ப்ரீமியர் எனர்ஜிஸ் எல்லாம் பாவம் இறங்கி போயிட்டான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இனி ரெனியூவபிள் எனர்ஜி டெக்னாலஜி, அதுலேயும் குறிப்பாக இந்த சோலார்லாம் அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு இந்தியாவில் எக்ஸ்பேன்ஷனில் தான் போயிட்டுருக்கு. அதே போல் சமீபத்தில் இந்த என்டிபிசி கிரீன் அப்படின்ற பங்கு மிகவும் அருமையாக லிஸ்ட் ஆகி மேலே நல்ல கெயினில் போனால், அதுக்கப்புறம் அவனையெல்லாம் கீழே 100 ரூபாய்க்கு கீழே இறக்கி விட்டு கைகொட்டி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் அந்த பங்கு வந்து வீறு கொண்டு எழுந்து ஒரு முக்கியமான லெவலில் 100 ரூபாய்க்கு கீழே இருந்து 112 ரூபாய்ன்னு போயிருக்கான். இனி அவனுடைய ஏறுமுகம் தொடர்ந்து இருக்குமா, உடச்சிக்கிட்டு மேல் நோக்கி ஏறுமுகத்தில் போவானா, இல்லை ஏறதும் இறங்குறதும் தான் இனி இவனுடைய வாழ்க்கையில் வாடிக்கையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எது எப்படியோ மிக முக்கியமான ஒரு ட்ரிகர் பாயிண்டில் இந்த என்டிபிசி கிரீன் அப்படின்றது வந்திருக்கு. ஒரு 2-3 மாதம் அப்படின்றது கழித்து பார்க்கும்பொழுது சந்தோஷம் தர மாதிரி மேலே வர போகிறானா, இல்லை மறுபடி இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கீழே உழுக போகிறானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு கிரீன் எனர்ஜி கான்செப்டில் நம்ம இந்தியாவில் பல இடங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்பது சூடு பிடிச்சிருக்கு. அடே எட்டப்பா, உங்களை எல்லாம் நம்பவே முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம எந்த காலத்துலையுமே நம்ப முடியாது நண்பர்களே. சமீபத்தில் கூட உங்கள் வீட்டம்மா உங்களை கழுவி ஊற்றிருப்பாங்க, என்ன ஸ்டாக் மார்க்கெட் வெங்காயம் அப்படி இப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பங்கு பண்ண வேலை பாருங்கள். இந்த எம்கியூர் ஃபார்மான்னு ஒரு பங்கு, இவன்லாம் பாருங்க சமீபத்தில் 1500 ரூபாயிலிருந்து பயமுறுத்துகிற மாதிரி கீழே 850 ரேஞ்ச் வரைக்கும்லாம் போயிருக்கான். கடைசியில் பார்த்தா இப்போ 1385ன்னு வெறும் 4 நாட்களில் ரெக்கவரி அப்படின்றது ஆயிருக்கான். அதே மாதிரி இந்த ஹொனாசா கன்சியூமர்னு ஒரு பங்கு, அவனுடைய வீழ்ச்சி என்பது 500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 200 ரூபா வரைக்கும் போயிட்டான். இப்போ 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும் மேல் நோக்கி ஏறி அவனு ஒரு 60% மேலே ஏறி இருக்கான். நம்ப முடியுதா ஸ்டாக் மார்க்கெட்டில்? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி பெரிய அளவில் லாபம் சம்பாரித்து கொடுக்குறவனு இல்லை, பெரிய அளவில் நஷ்டம் பண்ணி விடுறவனு இல்லை நண்பர்களே. சமீபத்தில் இந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸ்னு ஒரு பங்கு, அவன் வந்து ஒரு பெரிய கேண்டிலாக போட்டுட்டு இப்போ அதுக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். தாங்கள் சொல்ல வருவது என்ன? இதுக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி மொட்டதாசம் குட்டையில் விழுந்த மாதிரி இந்த லெவல் வரும்போது 2 தடவை விழுந்துட்டீங்க, இது 3ஆவது தடவையே இந்த இடத்துல இருக்கீங்க. அதனால் தாங்கள் சொல்ல வருவது என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு ட்ரேடர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னாக்கா திடீர்னு ஒரு 4-5 மாதம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது இவன் பாட்டுக்கு இப்படி கீழே இறங்கிட்டான்னு வச்சிங்களேன்,
காலம் செய்த கோலம் அப்படின்னு புலம்பிட்டு வந்துட்டு இருக்கணும். அதனால தான் ட்ரேடர்கள்லாம் வந்து இந்த இடத்த ரொம்ப உன்னிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்போ இவன் இந்த பெரிய லெவல் போட்டிருக்கா, இதை விட்டுட்டு கீழே வர்ற மாதிரி வரானா இல்லை மேலே போகிற மாதிரி போகிறானா, எப்போ இந்த பாதையை கடந்து போக போகிறான் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் SJVN அப்படின்ற பங்கை பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட்டான தகவல். அவன் இதுக்கு முன்னாடி ஒரு 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்துட்டு சரிஞ்சிட்டான். இப்போ இரண்டாவது முறையாக மறுபடியும் இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கும் போது ஒரு பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றது வருது. இந்த மாதிரி அவங்க DVC கூட ஒரு பவர் செல் சம்பந்தப்பட்டதை ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்கன்னு. இனி இந்த பங்கினி எந்த இடத்துல இருந்து எப்படி போகும் அப்படின்றத பார்க்கறக்கு எல்லாரும் ரொம்ப ஆவலாக இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் 3 மாதம் கழிச்சு தான் அவன் என்ன பண்ணான்றது தெரிய வரும். இந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருந்தாங்க, இந்த ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்ற அந்த ஃபின்பைப் அப்படின்ற நிறுவனம் ஏன் லாபம் செய்யக்கூடிய ஒரு ஃபேமஸாக இருக்கக்கூடிய கம்பெனியாக இருந்தாலும் கீழே படுத்து கிடந்துக்கிட்டே இருக்கானே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாக்க, கடந்த சில நாட்களில் அவன் மறுபடியும் மேல் நோக்கி ஏறி 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்ற முக்கியமான இடத்த தொட்டிருக்கான். இனி என்ன செய்ய காத்திருக்கான் அப்படின்றது தெரில. இப்போ சமீபத்தில் பல்வேறு பங்குகள் மேல் நோக்கி ஏறி அதனுடைய ஒரு வருஷ உயரத்தை தொட்ட மாதிரி தொட போகிறானா அல்லது கீழே அதனுடைய லோக்கு போக போகிறானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கீழே வந்து லோவில் விழுந்தா இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்ற ட்ரேடர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. மேலே வந்ததுனாக்கா, எப்பா சாமி என்ன ஒரு வருஷமாக லாக் பண்ணி வச்சுருந்த, என்னை ரிலீஸ் பண்ணதுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சில பேர் ஓடி போவாங்க. இதுதான் நடக்க போகுது. பட் யாருக்கு அது சாதகமாக நடக்க போகுது அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரிய வரும். இப்போதைக்கு சென்டர் பாயிண்டில் இருக்குது. நண்பர்களே, சில கம்பெனிகள்லாம் வந்து எந்த செக்டரில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா பங்குகள் மார்க்கெட் திரும்பி மேல் நோக்கி ஏறி வந்தப்போ கூடயே பல செக்டர்கள் ஏறி வந்திருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இந்த TBO டெக் அப்படின்றது ஆன்லைன் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அப்படி இருக்கக்கூடிய இந்த செக்டரில் இருக்கக்கூடிய இந்த பங்கு என்பது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. 2000 ரூபாயிலிருந்து 1000 ரூபா, கிட்டத்தட்ட 50% காலி. அப்படி காலியாக இருந்த பங்கு சமீபத்தில் 1000 ரூபாயிலிருந்து 30% மேலாக ஏறி தற்போது 1304 ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ 50% இறங்கிறது முக்கியம் இல்லை, 70% இறங்கிறது முக்கியம் இல்லை. இறங்குனா ஏறணும், ஏறுனா இறங்கணும், இறங்குனா ஏறணும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய பங்குகளில் இருந்தாவே பெரும்பாலும் எல்லாத்தையும் காப்பாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. பொதுவாக ஹை பீட்டா ஸ்டாக்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி வளரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அட கடவுளை, இப்படியே நடக்கணும் அப்படின்ற மாதிரி மனசை தொடக்கூடிய ஒரு நிகழ்வு நண்பர்களே. ஜொமேட்டோ அப்படின்ற கம்பெனி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. ஆனால் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய வேலை பாருங்கள். ஒரு நண்பர் வந்து 1.25 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருந்திருக்காரு ஒரு வேலையில். திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கையிலையும் காலையும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால் அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இருந்தாலும் பாடுபட்டு வீட்டை காப்பாற்றணுமே அப்படின்ட்டு ஜொமேட்டோவில் ஒரு ரைடராக ஜாயின் பண்ணுறாரு. ஏதோ ஒரு பிரச்சனையில் ஆர்டர் பண்ண எல்லாமே போய் கஸ்டமரை சேரல. மறுபடியும் போய் திருப்பிட்டு வாங்கிட்டு வந்து டெலிவரி பண்ணுறாரு. அதுக்குண்டான டிப்ஸை கூட வாங்கிக்கல. கடைசியில் அவருடைய ஸ்டோரி என்னன்னு பார்த்தோம்னாக்கா, 1.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவர் கொஞ்சம் பார்ஷலி டிசேபிள் ஆனங்காட்டி ஜொமேட்டோவில் வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க. எத்தனையோ கம்பெனியில் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க இல்லையா. கடைசியில் பார்த்தா ஜொமேட்டோ வந்து ரொம்பவுமே நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க. அதை விடவும் இந்த 1.25 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினவர் தன்னுடைய வீட்டை காப்பாற்றணுங்கிறதுக்காக இப்படி ஒரு ரைடராகவும் இருக்கார் அப்படின்றத பார்த்தோன்னே ரொம்பவுமே நெஞ்சம் நெகிழ்ந்து போச்சு. ஆனால் இந்த ஜொமேட்டோ பங்கு இன்னைக்கு பெருசாக ஏறல. என்ன கேட்டால் இந்த நியூஸுக்காகவே ஒரு 1% ஏற்றி விட்டுருக்கலாம். உனக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தால் போதுமே, அடங்க மாட்டிய, ஊரில் இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும் போய் திம்பியே அப்படின்ற மாதிரி. இந்த ஐபிஓவில் வந்து இப்போ கொஞ்சம் மார்க்கெட் நல்லான உடனே ஏகப்பட்ட ஐபிஓக்கள் ஓப்பன் ஆகிருக்கு. அதில் இந்த லீலா பேலஸ் ஹோட்டல் அப்படின்ற ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஏஜிஸ் ஓபேக் டெர்மினல்ஸ் அப்படின்றது ஓப்பன் ஆகிருக்கு. சமீபத்தில் ஓப்பன் ஆகி போய்கிட்டு இருந்த பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதனுடைய அலாட்மெண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வரணும். அதுலேயும் இவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எல்லாம் பார்க்கும்போது வந்து லிஸ்ட் ஆகும்போதே ஒரு 25% 30% லிஸ்ட் ஆகிற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ யாருக்கெல்லாம் இன்றைக்கி அது அலாட் ஆகுதோ அவங்க எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த பொரானா வீவ்ஸ் அப்படின்றதுனுடைய கடைசி டேட் என்பது போன வாரம் மே 22 முடிஞ்சிருச்சு. ஸோ இதனுடைய அலாட்மெண்ட் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றத பார்க்கும் பொழுது இந்த ஐபிஓலையும் கிட்டத்தட்ட வந்து லிஸ்ட் ஆகும் பொழுது மேபி 17, 18 அல்லது ஒரு 20% லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையாக அந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியமில் காமிச்சிக்கிட்டு இருக்கு. வந்து லிஸ்ட் ஆகும்பொழுது தான் என்ன ரேட்டுக்கு வந்து லிஸ்ட் ஆச்சுன்னு தெரிய வரும்.
இந்த சமயத்தில் இவங்க 2 பேரும் சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி லீலா பேலஸ் ஹோட்டல்ஸ்னுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் வெறும் 3% தான் காட்டுறான். அதே மாதிரி இந்த ஏஜிஸ் வாபாக் டெர்மினல்ஸ் வந்து வெறும் 4% தான் காமிச்சிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, ஒரு ஷேருக்கு என்ன சம்பாரிச்சு தர்றாங்களோ அதை விடவும் அதிகமாக சம்பாரிச்சு தந்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட் மறுபடியும் மேலே ஏறணும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த வகையில் சமீபத்தில் குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்ததில் இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற நிறுவனத்தினுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேர் என்பது -1 ஷேருக்கு அவன் சம்பாரிச்சே தராமல் நெகட்டிவ்ல இருந்தது. ஆனால் இந்த வருஷம் எடுத்து பார்க்கும்பொழுது 2.74 ஒரு ஷேருக்கு 2.25 ரூபா சம்பாரிச்சு தர மாதிரி காட்டுறான். அப்போ இதைய கணக்கு வச்சுக்கிட்டு இந்த பங்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு 160 ரூபா ரேஞ்சிலிருந்து அப்படியே டபுளுக்கு மேலே ஏறினான்னா நிறைய பேர்த்துக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அல்லது கீழே ஒரு 100 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் ஒரு 150 ரூபா வந்ததுனாலும் சந்தோஷமாக இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இவன் சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்ற இருக்கக்கூடிய நிலைமையில் தற்போதைக்கு சென்டர் பாயிண்டில் இருக்கான். இனி மேலே ஏறி சந்தோஷம் கொடுக்க போகிறானா அல்லது கீழே இறங்கி சந்தோஷம் கொடுக்க போகிறானா அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பட்டு ஃபைனான்ஷியல் ரேஷியோஸ் அப்படின்றத பொறுத்து பார்க்கும் பொழுது அவனுடைய ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படின்றது பார்க்கும் பொழுது போன வருஷத்தை விடவும் இந்த வருஷம் வந்து அதிகமாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் ஒரு ஷேருக்கு. அது மட்டும் இல்லாமல் குவார்ட்ரு ரிசல்ட் அப்படின்றத கம்பேர் பண்ணி பார்க்கல ப்ரீவியஸ் குவார்ட்டரில் வெறும் ஒரு ஷேருக்கு 4னா எங்கள் ஊர் பக்கம் 4னா அப்படின்னா 25 பைசான்னு அர்த்தம். 4னா சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தான். இப்போ 1 ரூபாயாக அதை விட 4 மடங்கு அதிகமாக சம்பாரிச்சு கொடுத்துருக்கா. அப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா எப்படியாவது இந்த பங்கினுடைய விலை யாராவது ஏற்றி விட்டா பரவாயில்லையே, இதுக்கு முன்னாடிலாம் இப்படி தானே 40 ரூபாயிலிருந்து 160 ரூபா வந்திருக்கு, ஏதாவது ஒரு 300 ரூபா வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் சில பேர் வந்து 160 ரூபாய்க்கு பதிலாக மறுபடியும் 100 ரூபா வந்துட்டு 160 ரூபா போட்டு இப்போ என்ன போக மாட்டான் அவன் அப்படின்ற மாதிரி சில பேர் கீழே இறங்கட்டும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் கீழே இறங்கி ஏறணும்னு நினைக்கிறாங்க அல்லது இங்கிருந்தே ஏறணும்னு நினைக்கிறாங்க. இந்த ரெண்டில் எது நடக்க போகுது அப்படின்றது பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். அதே மாதிரி தான் இந்த டாடா கம்யூனிகேஷன் அப்படின்ற பங்கு, இவனுடைய ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் போன குவார்ட்டர்களில் 8 ரூபா பண்ணவன் இப்போ 36 ரூபா அப்படியே டபுளுக்கு மேலே பண்ணி விட்டுருக்கான். ஒரு வருஷம் பீரியடில் பார்த்தாலும் 33 ரூபாங்கிறது 64 ரூபாய்ன்னு பண்ணியிருக்கான். நீ பெருசாக டபுள்லாம் பண்ணி விட வேண்டாம் உன் வேலையை, நீ பழைய ஹை வந்ததுனாவே உனக்கு ஒரு கும்பிடு அப்படின்ற மாதிரி பல பேர் இந்த டாடா கம்யூனிகேஷன்ஸில் நினச்சிட்டு இருப்பாங்க. பழையபடி அவன் இங்கேருந்து இங்கே வந்தாலும் சந்தோஷம்தான், இல்லை மறுபடியும் இப்படி போயிட்டு இப்படி வந்தாலும் சந்தோஷம்தான். ஆக மொத்தத்தில் சமீபத்தினுடைய குவார்ட்டர் ரிசல்ட்டில் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அதிகமாக பண்ணி கொடுத்த பங்குகள் சில எக்ஸாம்பிள் இருக்குது. அதில் இந்த 2. நண்பர்கள், இந்த சமயத்தில் யாராவது தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இந்தியாவிலேயே பாம்பே ரீஜியன்லாம் வந்து 28% கடந்த 3 வருஷத்தில் வாடகையே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் இப்போ வாடகைக்கு ஒரு இடத்த பிடிச்சி நீங்கள் சென்னையிலே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுங்க. இதே மாதிரி அவன் 3 வருஷம் கழிச்சு 28% ஏறிட்டான்னா நீங்கள் 1 லட்ச ரூபாய் இப்போ வருமானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் அடுத்த 3 வருஷம் கழிச்சு ஒரு 28,000 ரூபாய் இப்படி வாடகை இன்க்ரீஸ் பண்ணுறதுலே போயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் ப்ராஃபிட் மார்ஜின்லாம் அதுக்கெல்லாம் இப்போவே ஃபோர்காஸ்ட் பண்ணி 3 வருஷம் கழிச்சு இந்த பாம்பே மாதிரி சென்னை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி மிக முக்கியமான தகவல்களில் கோல்டு, அதாவது தங்கத்தினுடைய விலை என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு மாதமாக ஒரே மந்த நிலையில் இருக்கான். ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சுக்கள் எதுவும் சமீபத்தில் எடுபடலை. ஏன்னா ஒரு மாதிரி ஒரு மாதமாக ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே நிலையாக போயிட்டுருக்கு. இப்படி தான் சில சமயங்களில் 5 வருஷம் 10 வருஷத்துக்கெல்லாம் இந்த மாதிரி சில நேரங்களில் கோல்டினுடைய விலை நிலையான ஒரு விலையாக இருந்துட்டு இருந்தது. அப்புறம் இப்போ சமீபத்தில் பல்வேறு பிரச்சனைகள்லாம் அவன் பாட்டுக்கு ஏறிட்டு போயிட்டான். இனி என்ன பண்ண போகிறான் அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த சமயத்தில் வந்து இருக்கிறதுலே மகிழ்ச்சி கொடுத்த ஒரு பேங்க்கினுடைய விலையை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா நிறைய பேர் இந்த ஐசிசி பேங்கினுடைய ஷேர் விலை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவன் ராக்கெட் லான்ச்சர் மாதிரி ஏறிக்கிட்டே இருந்து இன்றைய தேதியில் அது இருக்கிறதுலே லைஃப் ஹை அப்படின்றத டச் பண்ணியிருக்கான். ஸோ இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பங்கில் யாரெல்லாம் முடிவெடுத்து கடந்த 2-3 வருடமாக இந்த பேங்க்கினுடைய விலையை 500 ரூபா ரேஞ்சிலிருந்து இப்போ 1500 ரூபா வந்துட்டான். யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்கள். நண்பர்கள், இந்த சமயத்தில் பல்வேறு பங்குகள் கீழிருந்து மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இந்த சுஸ்லான் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் அந்த 48 ரூபா 50 ரூபா அப்படின்ற ரேஞ்சை விட்டு கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 6 மாதமாக டிஃபெண்ட் பண்ணியிருக்கான் அந்த 48 ரூபா ரேஞ்ச் அப்படின்றது. அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போ தற்சமயம் பல்வேறு கம்பெனிகள் இதே மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஆடிக்கிட்டு இருந்தானுங்க. இவன் தற்போது 60 ரூபாயை தாண்டி 64ன்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்னும் மேலும் மேலும் வரணும்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் லாங்கில் மேலே வாங்கி மாட்டியிருப்பாங்க.
அவங்கெல்லாம் மேலே வரட்டுன்னு ஆசைப்படுவாங்க. இதே மாதிரி தான் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்ற பங்கு, அவனுமே வந்து போன வருஷத்தில் என்ன லெவல் ஆல்மோஸ்ட் ஹை இருந்தானோ அந்த ஹையை அப்படியே வந்து திருப்பி தொட்டிருக்கான். எவ்வளவு பர்சன்டேஜ் ஏறி இருக்கான்னா 2500 ரூபாயில் இருந்தவன் 5000 வந்திருக்கான். அப்போ கடந்த 3 மாதத்தில் ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணிவிட்ட பங்காக இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்றது இருக்குது கிட்டத்தட்ட. நன்றி, வணக்கம்.